2005 வெளியான சந்திரமுகி திரைப்படம் இண்டஸ்ட்ரி ஹிட்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த படத்துல வர வேட்டையின் கதாபாத்திரத்தின் வெற்றிக்கு யார் காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? கன்னடத்துல வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஆப்தமித்ரா திரைப்படத்தை தமிழ்ல மொழிமாற்றம் செய்வதற்கான வேலைகள் மும்முரமா போயிட்டு இருந்துச்சு. சந்திரமுகி கதாபாத்திரத்துக்கு இணையாக வேட்டையின் கதாபாத்திரம் இருப்பதாக ரஜினி சார் ஃபீல் பண்ணியிருக்காரு. கதை விவாதத்துல இருந்த இயக்குனர் பி வாசு அவர்களை வீட்டுக்கு அழைச்சு தன்னுடைய அறையில கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் வெளியே போயிட்டு திருப்பி வரும்போது வேட்டையின் கெட்டப்ல வந்து வாசு சாருக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம லக்க லக்க லக்கன்னு அந்த வசனத்தை சொல்லி காட்ட வாசு அவர்கள் அசந்து போயிட்டாராம். தான் இமாலய மலைக்கு சென்றிருந்த போது அங்கிருந்த மலைவாழ் மக்கள் இதை சொல்லி கேட்டு இருக்கேன்னு சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காரு. சந்திரமுகி கதாபாத்திரம் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில பேசப்பட்டதோ அதற்கு இணையாக வேட்டையின் கதாபாத்திரமும் பேசப்பட்டது. இந்த கதாபாத்திரத்துல நடிச்சதுக்காக சூப்பர் ஸ்டாருக்கு அந்த வருடத்தின் தமிழக அரசின் சிறந்த நடிகருக்கான விருதும் வழங்கப்பட்டது. ஏன் 20 வருஷம் கழிச்சு இன்னமும் கூலியில கூட லக்க லக்க எதிரொலிக்குது தானே.